Hi, this is Dr. Sushmita Ramesh. நம்ம ப்ராக்ரஸ் யூனிவர்சிட்டியோட இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸ் ரூமில் நம்ம இருக்கிறோம். ஓகேயா? ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலாகவே வந்து இந்த ஆஃபீஸில் கனெக்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும், டவுட்ஸ் இருந்தாலும் டேரெக்டாக டீன் ஆஃபீஸ்க்கு போக முடியல, இல்லை மற்ற டீச்சர்ஸோட ஏதாவது கன்சர்ன்ட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் they'll come directly to the Indian students office. இங்கே வந்து அவங்களுக்கு என்ன queries இருந்தாலும் அவங்க கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ இங்கே இருக்கிற நம்மளோட ஸ்டாஃபும் அவங்களுக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது தான் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆஃபீஸ் ப்ராக்ரஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே என்ன பெனிஃபிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும்னா, இவங்க டேரெக்டாக டீன்ஸ் ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் ஒரு விசா டிபார்ட்மெண்ட்டுன்னு டேரெக்டாக தனித்தனியான இடத்துக்கு இவங்க போகாமல் இவங்க எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இந்த ஆஃபீஸ் வந்து அக்காமடேட் ஆயிருக்கு. ஸோ யூனிவர்சிட்டிக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த ஆஃபீஸ் இருக்கிறதுனால என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இவங்க டேரெக்டாக இங்கே வந்து அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட் அவங்க ஃபீஸ் இந்தியாவில் பே பண்ணிட்டாங்க, பட் இங்கே ரிசீவ் ஆகிடுச்சான்னு டேரெக்டாக பேங்க்குக்கு போய் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் போயிட்டு அவங்களோட அமௌண்ட் ரிசீவ் ஆகிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதில்லை. இங்கே வந்து இவங்களுக்கு என்ன குவாரிஸ் இருக்கோ கேட்டாங்கன்னா இங்கே இருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்டாஃப் வந்து ஃபுல் ஒர்க்கிங் ஹவர்ஸில் அவைலபிளாக இருக்காங்க. அதே மாதிரி எவ்ரி இயர் ரெசிடென்ட் கார்டு வந்து இவங்க ரெனியூ பண்ண வேண்டிய வேலை இருக்கும். ஸோ ரெசிடென்ட் கார்டு ரெனியூ பண்ணுறதுக்கு இங்கே ஓவிர் மாதிரி இடத்துக்கு இது ரெனியூ பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும்ல, ஸோ அங்கெல்லாம் போகாமல் இவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து இவங்க சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டாஃப் அவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இது ரொம்ப ஈஸியான ஆக்சஸ்ங்கிறதுனால எல்லா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய டீச்சர்ஸோட பசங்களுக்கு எடுத்த உடனே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி. என்னதான் கிளாஸில் நமக்கு ஸ்டாஃப் வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணாலும் இங்கே லோக்கல் லாங்குவேஜ் அர்மீனியன்ங்கிறதுனால அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸ் லெசன்ஸ் பசங்களுக்கு வந்து டீச்சர்ஸோட கன்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த கிளாஸஸ் தாண்டி டீச்சர்ஸ் கூட ஏதாவது டவுட் இருந்தாலும் இங்கே வந்து கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற இந்தியன் ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, கிளாஸஸ் டெய்லி என்னென்ன ஸ்கெடியூல் பண்ணுறாங்க, எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து எந்த அப்டேட் வேணும்னாலும் ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஸ்டூடெண்ட் இங்கே வந்தாங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க போயிட்டு அர்மீனியன் ஸ்டாஃப் கிட்ட நின்று வெயிட் பண்ணி எப்படி பேசணும்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ். பிகாஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸில் இந்த மாதிரி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருந்தது கிடையாது. பிகாஸ் ஃபாரின் ஸ்டூடெண்ட்க்குன்னு தான் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபாரின் ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் யூஸ்வலி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டாஃப் இருப்பாங்க, அது மோஸ்ட்லி அர்மீனியன்ஸாக இருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு இது ஒரு ப்ளஸ், ஃபுல்லாகவே இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம ஊர் பசங்களுக்கு இவங்க கிட்ட எந்த ஹெல்ப் வேணும்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐ திங்க் இந்த இந்தியன் ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ் வந்து எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஊர் பசங்களுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.